கண்டிப்பாக இல்லை. 7.5 வருஷங்கிறது என்ன, 2 2 2. ஸோ 12ஆம் இடத்துல இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி இப்போ மீன ராசிக்கு வாக்கியப்படி வராரு. அப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது விரய சனின்னு சொல்லுவோம். விரய சனின்னா என்ன, நமக்கு காசு வந்து சேர்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போடுறீங்க, கண்டிப்பாக கஷ்டம் தானே படுவோம். அப்போ அது விரயம் தானே. அது எப்படி நம்ம வந்து சனி பகவான் நம்ம கஷ்டத்தை, என் வீட்டுக்காக தானே நான் செலவு பண்ணுறேன், நீ எப்படி செலவு பண்ணுற அப்படிங்கிறத. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம், அது சுப விரயமாகும். அதனால் 12ஆம் இடத்துல 7.5 சனியில் கண்டிப்பாக கஷ்டங்கிறது இல்லை. நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். ஜென்ம சனிங்கும் போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும். இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு 70 வயசுனா நேச்சுரலி ஒரு 70 வயசுக்காரங்களுக்கு வரத்தான் செய்யும். அது வந்து நம்ம வந்து சனி பகவானை குறை சொல்ல முடியாது. நமக்கு ஒரு ஜென்ம சனியில் உடம்பு வருதுன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வரலாம். ஒரு டெங்கு வர்றது, இல்லைன்னா ஒரு சிக்கன் குனியா வர்றது, இல்லை ஒரு கொரோனா வர்றது, ஒரு லாங் டேர்ம் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 10 நாள் படுக்கிறது, இதெல்லாம் ஜென்ம சனியில் வரும். அடுத்தது வந்து பாத சனி. பாத சனியில் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். அதனால் 7.5 வருஷம் இப்படி தான் அது ஸ்ப்ளிட் ஆகணும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அந்த ஏஜ்மா. இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கெலாம் 7.5 சனி ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் ஒரு 14 வயசுக்கு சொன்னீங்கன்னா நட்புகள் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பேட் ஹேபிட்ஸ்க்கு போகலாம், படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம், பாதி நேரம் ஸ்கூல் போகாமல் வெளியில் சுற்றின்னு இருக்கலாம். ஸோ இது 14 வயசு, 20 வயசு, 50 வயசு, இப்படி ஏஜ் வயசுக்கு தகுந்தது.